அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நிறைய பேசலாம், ஆனால் நேரம் இல்லை. 2000 இந்த ஊருக்கு வந்தோம். கவனிங்க, நாங்கள் வரும்போது ஏஜி சபையின் மூலம் வந்தோம். இந்த ஏஜி சபையின் மூலம் தான் நாங்கள் வந்தோம். ஒரு சில மாதங்களுக்குள்ளே ஏஜி சபை விட்டு விலகி ஜெபிக்கும் போது, ஆவியான சபையில் காத்திருக்கும் போது சபையை ஸ்தாபிக்கணும், ஒரு சுயாதீன திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட கேட்கும்போது அந்த சபை பேர் கூட நான் ஜெபம் பண்ணி தான் வாங்கினேன். கர்மேல். அல்லேலூயா. எலியா சவால் விட்ட ஒரு இடம். அல்லேலூயா. இது பேருக்காக முகசூதிக்காக சொல்ல, ஜெபம் பண்ணி சபையை ஸ்தாபிக்கும் போது பேர் கூட கர்மேல் திருச்சபை. அருமையான மறைந்த பாக்கியநாதன் ஐயா, விக்டோரியா அம்மா, அந்தோணிசாமி, அடைக்கல மேரி அவங்க வீட்டில் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு சபையாக தான் இந்த கர்மேல் திருச்சபையை ஆரம்பித்தோம். ஆரம்ப விசுவாசிகள் மூப்பரையெல்லாம் இருக்கிறாங்க. அருமையான அபரஞ்சியா, களிமூர்த்தி ஐயா, சோத்திரம், அந்தோணிசாமி ஐயா, சௌரியப்பாளையம், இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் 25 ஆண்டுகளாக, அமல்நாத் பிரதர், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், ஜோசப் டெய்லர்லாம் அது பிறகு எல்லாம் ஒருத்தராக அப்படி வந்தாங்க. சகோதரிமார்கள் நிறைய சொல்லலாம், டைம் இல்லை, இதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் ஒரு சில மூப்பர்கள், ஒரு சில ஐயா மறிச்சிட்டாரு, ஒரு சில ஐயா மூப்பர் இன்னொரு சபையில் இருக்கிறாங்க. சந்தோஷம். இதெல்லாம் நான் சொன்ன நேரமாக ஒவ்வொருத்தராக சகோதரிலாம் சொல்லணும். எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் கொண்டு வந்தார். அவங்க வீட்டில் ஒரு 9 மாதம் 10 மாதம் அருமையான அடைக்கலமே சாமி அவங்க வீட்டுக்கார், அவங்க வீட்டில் தான் ஞானசானலாம் எடுத்தோம். அங்கே ஞானசத்தொடியில் நம்ம புதுப்பட்ட ஐயா சபையில் சோத்திரம் அம்மா அவங்களாம் மறிச்சிட்டாங்க. சோத்திரம். அந்த அம்மா பேர் என்னங்க? டேவிட் ஐயா. அவங்க அம்மா பேர் சபைக்கு அவங்களும் மறிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க நல்ல பேர். அவங்களாம் புதுப்பட்டிலேருந்து வருவாங்க. அங்கே ஞானசானம் கொடுத்தோம். அந்த அருமையான இப்போ சாம்பு அங்கே இருக்க வீட்டில் ஞானசானம் கொடுத்தோம். நகோமி, அவங்க பையன் டேவிட், கார்த்திகேயன் வரும்போது தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமைனா அங்கே ராவுத்தனூர் கோயிலில் பயங்கரமான விஷயம், எங்களால் வர முடியாது. ஐயா பக்கத்தில் புதுப்பட்டியா சபைக்கு போகணும். நிறைய சொல்லலாம் சாட்சி, இப்போ சொல்ல நேரம் இல்லை. எல்லாம் கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. இங்கே இருக்க நிறைய பிள்ளைகள் நிறைய ஒரு சில மறிச்சிட்டாங்க. பெண்கள் கூட நிறைய பேர் ஒரு சில மறிச்சாங்க. சபைக்காக உழைத்த மக்கள், ஜெபித்த மக்கள், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற வாலி பிள்ளைங்க, அருமையான சக்திபத துரபதெல்லாம் சொல்ல முடியும். இந்த சபைக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க. நான் ஒவ்வொரு சொன்ன டைம் இல்லை, எல்லோரும் சொல்ல, அப்போ நீங்கள் கோச்சுவீங்க, டைம் இல்லை, கடந்து போகிறேன். அது பிறகு எல்லாம் நீங்கள் வந்தீங்க, எல்லாமே எல்லாருக்கும் சேர்ந்து நமக்கு நம்ம கை தட்டிக்கலாம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சிந்திப்பேன், என்ன ஒரு வார்த்தைனா, நாங்கள் இல்லைனா கூட இந்த சபை இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இல்லைன்னா சொல்லுங்க, சபையார் இல்லைன்னா சபை இருக்குமா? இப்போ ஊழியர் இருக்கிறாங்க, வயசு கடந்து போது, போன வயசில் மறிச்சிடுறாங்க, அதுக்கு ஒரு இன்னொரு பாஸ்டர் நடத்துகிறாங்க. திடீர்னு ஊழியர் இருக்கிறாங்க, பலவீனப்படுறாங்க, அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். சபை மக்கள், அப்போ திருச்சபையை நீங்கள் தான் கண்காணிக்கணும். இது என்னுடைய சபை, சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்கள் தான் கண்காணிக்கணும், நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான் ஆத்துமாதம் பண்ணணும். 25 ஆண்டுகள், ஒரு சிலர் 20 ஆண்டுக்கு பிறகு வந்தீங்க, ஒரு சிலர் சோத்துறோம் அப்படியே ஒவ்வொரு அப்படியே வந்தீங்க. 10 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம் விசுவாசிகள், 2 வருஷம் விசுவாசிகள், ஒரு விசுவாசி கூட இருக்கிறீங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் வழிநடத்தணும். சபை சுற்றி வேடிக்கை பாதுகாத்து கொள்ளும்படியாக எல்லாம் கரங்களை உயர்த்தி, சபையின் ஸ்தாபகர், சபையின் கண்காணி, சபையின் தலை கர்த்தரே வழிநடத்தும்படியாக, ஆவியானவரே வழிநடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாமு வீட்டில் இந்த சபையை நாங்கள் 7 பேர் கொண்ட சபையை நடத்தும் போது, அப்போ ஜனங்க நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்ப விசுவாசரும் அப்புறம் மெயின் ரோட்டில் குவைத்காரம்மா வீட்டில் தான் மேலே ஷெட்டு போட்டு, கீழே நாங்கள் வீடு மேலே கீர்த்து கொட்டா போட்டு ஜான்மூர்த்தியை பிரதர்ஷனம் பண்ணார். அங்கே ஒரு 7-8 வருஷம் இருந்தோம். அப்புறமேட்டு தான் 2007 தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் வாங்கி சோத்துறோம். பக்கத்தில் இருக்கிற அந்த ஷீட் கொட்டா, அது முதல்ல கீத்து கொட்டா வந்துச்சு.
3-4 கீத்து கொட்டா, ஒரு கீத்து கொட்டா போட்டால் 2-3 வருஷம் தாங்கும். அப்புறம் மாற்றும், அப்புறம் ஜோமணும். இதுவே 3-4 ஷீட் கொட்டா மாற்றி, அது கீத்து கொட்டை மாற்றி தான் அப்புறம் இந்த பில்டிங்கை கிட்டத்தட்ட 5 வருஷம் இதை கட்டி முடித்தோம். 2005 பிரதிஷ்டை பண்ணோம். இந்த கல் கட்டடத்தை, இந்த இதை 2005 பிரதிஷ்டை பண்ணோம். அல்லேலூயா, சத்தமாக சொன்ன அல்லேலூயா. இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணி 10 வருஷம் ஆகுது. அப்போ பக்கத்தில் அந்த ஷீட் கொட்டாவை கீத்து கொட்டை ஷீட் போட்டுரும். எல்லாம் நீங்கள் பண்ண ஜெபம், நீங்கள் கொடுத்த காணிக்கை, கர்த்தருக்காக செய்தீங்க. இது பலனை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்கள் நிமித்தம் உங்கள் தலைமுறை, உங்கள் சந்ததிகள் ஆசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற ஊழிக்கார் ஐயாவுக்கு எவ்வளோ பேர் தெரியும்? கை ஊற்றி போகலாம். ஐயா எவ்வளோ பேர் தெரியும்ப்பா? கை ஊற்றி போகலாம். ஐயா எவ்வளோ பேர் தெரியும்? நல்லா கை, இல்லை இப்படி தான் கை தூக்கணும், இப்படி தூக்கணும் எப்போதும். நிறைய பேர் நம்ம ஜனங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி நல்லா கை தூக்கு போகலாம். ஐயா பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்களாம் புது ஆத்தமா, புதுப்பட்டில் ஐயா ஊழி செய்கிறார். ஐயா நீங்கள் ஊழி எத்தனை வருஷம்? ஐயா சொல்லுவார். அல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு பேர் புதுப்பட்டு சால்மன் ஐயா சாட்சியாய் ஊழி செய்து வருகிறார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம், அவரே சொல்லுவார். காலத்திற்கு மேம்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த 26ஆம் ஆண்டின் சபை நாளிலே அடியனுக்கு தேவன் இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தர் நான் துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அல்லேலூயா விட்டால் வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனால் அல்லேலூயா சொல்லும்போது நீங்கள் கூட சேர்ந்து சொல்லிக்கலாம். அல்லேலூயா. சரி, என்ன எல்லாருக்கும் தெரியும்ல, உங்களை தான் எனக்கு நிறையா தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆரம்ப விசுவாசிகள் அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன், ஆனால் யாரோட தொடர்பு இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியமானது நான் 2000 பாஸ்டரையா முத இங்கே ஊழியத்துக்கு வரும்போது ஏஜி பாஸ்டராக வந்தாங்க. அப்போது கள்ளக்குறிச்சியிலேருந்து நாங்கள் எங்கள் பாஸ்டரையெல்லாம் அந்த பிரதிஷ்டன் ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு வந்தோம். அப்போ நான் தான் கீபோர்டு, அங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு SA-21 ஒரு சின்ன போர்டு, அதை எடுத்துன்னு பாட்டு பண்ணேன். ஞான பாலன் பாஸ்டர் அவங்க அழைச்சிருந்தாங்க. அப்போ பாஸ்டரையா பிரசங்கியாராகவே போட்டு ஏஜி பாஸ்டராக அப்புறம் வந்திருந்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து அவங்க இந்த பகுதியில் ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டு இல்லையா, இது 26ஆம் ஆண்டு. ஃபஸ்ட்டு பேபியாக பிரின்ஸு பார்த்தோம், அப்புறம் இங்கே பின்னால் தான் ஜாஷுவா. இல்லை, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பாடுகள், வேதனைகள். ஊழியம்னா ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா நல்ல ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு ஊழியக்காரையும் சில நேரத்தில் தரித்திரமாக்கிடுவார் ஆண்டவர் கஷ்டத்தில். இந்த ஆரம்ப ஊழியன்னா இப்போ இருக்கிற மாதிரி நல்ல வசதியான சாப்பாடு எல்லாம் கிடைக்காது. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாப்பாடு 3 நாளைக்கு கூட வச்சுக்குவோம். சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாள் இருக்கும். கோதுமை கூழ், கேழ்வரகு கூழ். ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனால் அதுதான் சாப்பாடாகவே கிடைக்கும். சுவிசேஷ ஊழியங்கள் செய்துட்டு வந்தாக்க சாப்பாடு அதுதான். எனக்கு அவங்க பாஸ்டரையா 1997, 96, 97 வாக்கில் தெரியும். டானியல் ஜப ஊழியம்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஞானபாலன், பீட்டரையெல்லாம் எங்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில் அப்போ வாலிப நாட்களில் ஊழியம் செய்வாங்க. இப்போல்லாம் அப்படி வாலிபர்கள் ஊழியம் செய்கிறது கம்மி. செய்யலைன்னு சொல்ல முடியாது, செய்கிறாங்க. அது யூடியூப்பில் தான் செய்கிறாங்க. அவங்க அப்போல்லாம் சைக்கிள் டியூப் வச்சு, சைக்கிளில் ரேடியோ ஆரன் கட்டிட்டு வருவாங்க. ஐயா பாட்டு பாடி தெருவில் டான்ஸ் ஆடும்போது நான் சைக்கிள் தள்ளிக்கிட்டு போய் அந்த பாட்டு ஆரனெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் போவோம். அப்போ அவங்க ஊழியத்துக்கு வரும்போது நான் ஒரு விசுவாசி. சபையில் எங்கள் பாஸ்டர் தீமத்தையா அவங்க சபையில் இருந்தேன். அதன் பிறகு அவங்க கள்ளக்குறிச்சி சுற்றி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடுவாங்க. கிராம ஊழியங்களில் தெருவாய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, ஒரு இடத்துல ஞானபாலன் பாஸ்டர், இன்னொரு இடத்துல அப்படி டேனியல், இப்படி நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க. அந்த ஊழியத்தின் வார்த்தைகள், அந்த நாட்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள்
இன்றைக்கு அநேக சபைகளாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் அப்போது இருந்த ஊழியம் இப்போ என் பார்வைக்கு இல்லை. தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு விதமான ஊழியங்களை அவர் தமது நாமத்தின் மகிமைக்காக செய்து கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்று உட்காருங்க. எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். தம்பி எங்கள் மியூசிக் டைரக்டர் ஜாஷுவா 2-3 முறை நீங்கள் வரும்போது இந்த பாட்டு பாடணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. நான் பாட முடியாமல் போயிட்டேன். அதனால் என் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் பாடின பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு சிலர் மட்டும்தான் கை தூக்குறாங்க. பாட்டு நான் தான் பாடினேன்னு தெரியாமல் இருக்கும் ஒரு வேளை. சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், அந்த பாட்டு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை எடுத்துங்க. ரைட். சோதரம். கர்த்தர் நல்லவர். அந்த பாட்டு தெரியும் தானே எல்லாருக்கும்? தெரியலையா? சரி. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எங்கே போனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனை உட்கார வைக்கிறது. எங்கள் சபையில் அப்படியே பழகிட்டேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் அழகாக லைனை நின்னீங்கன்னா இன்னும் நிறையா தெரியும். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த லைன் ஒரு பாயில் ஒரு லைன் அப்படியே நில்லுங்க, இடைவெளி விட்டு. அதே போல் பாய்ஸ், அந்த ஆண்கள் நீங்கள் பின்னால் போயிடுங்க, குட்டி பிள்ளைங்க முன்னால் அனுப்புங்க. ரைட். ஒரு பாயில் ஒரு லைன் அப்படி உட்காந்து 2 பாயில் உட்காருங்க. அருமையாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இடைவெளி விட்டு. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு பாயில் ஒருத்தர் தான். அப்படி உட்காருங்க பார்ப்போம். போக மாட்டிங்களா? இல்லை, நீங்கள் நில்லுங்களேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லைன் இந்த பக்கம் வாங்க, இடம் வரும் பாருங்க. 5 பேராக நிற்கிறீங்களா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. அம்மா அப்படி இன்னும் கொஞ்சம். இது 1 2 3 4 5வது லைன். ஓகே. அந்த பக்கம் நிறைய கேப் இருக்குது. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது பாருங்க, இங்கே சபை இது அலங்காரம் நிறைய பண்ணியிருக்காங்கல்ல. இந்த அலங்காரம் பண்ணும்போது ஈவனாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த அலங்காரம் பண்ணும்போது இல்லையா? எனக்கு சபையில் இந்த அலங்காரத்தை விட சபை மக்கள் அலங்காரமாக இருக்குன்னு தான் நான் விரும்புவேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் லைனாக உட்காரணும், அழகாக இருக்கணும். ஊழியக்காரங்க நான் இல்லை, யார் வந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பக்கத்தில் என்ன கசாமசான்னு இருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் முன்னால் வாங்க. ஜபராஜெல்லாம் முன்னால். கொஞ்சம் இடைவெளி விட்டு. தம்பி அவனை பிடிக்காத, ஏதோ குச்சி வேணா பிடிச்சிக்கோ. அங்கே செவுத்தோரமாக உட்காரக்கூடாது, யாரும் செவுத்தில் உட்காரக்கூடாது. ரைட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாட்டு பாடுவோம். ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம உட்காந்துடலாம், டைம் இல்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என்னை அரவணைக்க என்னை தேற்றிடவும் என்னை ஆற்றிடவும் நீர் மட்டும் என்னோடு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார்.
என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீரிருந்தே, நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தே. பாடுங்க எல்லாரும். ஆமென். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தே, நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானே. நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானே. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அன்பு கீழாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவர் தள்ளவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போய். வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து தம்பி, வாயை திறந்து பாடுங்க. நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார், என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீரிருந்தீர். நான் தவறின நேரத்தில் கரத்தில் ஏந்தி கொண்டீர். சொல்லுங்க. என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீரிருந்தீர். நான் தவறின நேரத்தில் கரத்தில் ஏந்தி கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் தோள் மீது சாய்த்து கொண்டீர். இயேசுவே, எஸ் லார்ட், நேரம் தோள் மீது எங்களை சாய்த்து கொண்டீரே. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவும் இல்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, நடத்தினதை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ராத்திரி வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நாங்க செத்துருப்போம்ப்பா. அடையாளம் தெரியாத அனாதையாய் மாறி இருப்போம். எங்களையும் ஒரு பொருட்டாய் எண்ணி இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை செய்வதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவரே பைத்தியமான எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே வரிசையா அப்படியே அழகா உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, திருப்பி கசாமசன் போகக்கூடாது. இந்த லைன் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு பிரசங்கமே வராது. நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு பிரசங்கம் வராது. நான் எங்கே சர்ச்சைக்கு போனாலும் அதுதான். இந்த லைன் நடுவில் நான் திடீர்னு இறங்கி வருவேன். அப்படி இறங்கி முட்டி ஒருத்தர் மேலே முட்டி மோதக்கூடாது. ஒருத்தர் முட்டி ஒருத்தர் மேலே படக்கூடாது. நான் தள்ளி இங்கே இந்த பக்கம் ப்ரைஸ் எல்லாம் நான் அப்படி லைன் பார்த்தா கிளியராக இல்லைன்னா எனக்கு பிரசங்கம் வராது. கர்த்தர் நல்லவர். அப்படியே அழகாக உட்காருங்க. பாருங்க, இதே மாதிரி உட்காருவீங்களா வாரந்தோறும் சர்ச்சில்? என்ன எதுவும் பேச மாட்டேங்க. இதே மாதிரி சர்ச்சில் வாரந்தோறும் உட்காருவீங்களா? ரைட். இதே மாதிரி உட்காருவீங்களா? கசாமசான்னு உட்காராம, ஏன்னா போன முறையும் நான் வந்தப்போ இது எந்திரிச்சு உட்கார வைக்கிச்சேன், அதனால தான் கேட்குறேன். ரைட். எப்போ வந்தாலும் இடைவெளி விட்டு நீங்கள் அழகாக உட்காருங்க, அது ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த
வருடத்தின் இந்த 26வது ஆண்டுக்குள்ளே, தம்பி கவனிங்க, நீங்கள் பேசினீங்கன்னா எனக்கு பேச்சு வராது, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரைட்? ஆமாம், நான் கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த சபைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லும்படி சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம், 26 அதன் 3 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இல்லைம்மா, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதன் 3. ஏசியா அப்படிலாம் வராது. இருங்க அவங்க எடுத்துக்கிட்டோம் பைபிளை கரெக்டா. மூணு இல்லை, மாற்றி வாசிக்காதீங்க. எல்லாரும் கரெக்டாக எடுத்துட்டிங்களா? 13 எடுத்துட்டிங்களா எல்லாரும்? நீங்கள் அப்படி கேட்குறீங்க, நான் 26:3ன்னு சொல்கிறேன், அதை கேட்கலையே. 26:13 ஏன் கேட்குறீங்க? ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்யலையா? 26:3 4 முறை சொல்லிட்டேன், கவனிங்க. 26:3 எல்லோரும் எடுத்துட்டிங்களா? எல்லாம் அதில் விரல் வைங்க, எல்லோரும் வரல வைங்க. வசனத்தை வாசிக்கும் போது எல்லோரும் பைபிள் திருப்பணும். படிக்க தெரியலன்னா கூட எங்கள் சர்ச்சில் பைபிள் திருப்புவாங்க, சத்தம் கேட்காம திருப்பிங்க. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. வாசிங்கம்மா. இப்போ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். எனக்கு தேவன் உங்களோடு பேசும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு அப்படியே பலிப்பதாக. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். வார்த்தைகள் வாக்குத்தத்தம் வரும்போது நீங்கள் ஆமேன் என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். 25 ஆண்டுகள் இது சாதாரண விஷயம் இல்லை. 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்து சொல்லும்போது சொன்னாங்க, முதல் வருஷத்திலே ஊழியத்தில் தடுமாற்றம் வந்து எத்தனையோ பேர் ஊழியத்தை விட்டு ஓடிடுவாங்க. ஓரிரு ஆண்டுகள் ஊழியம் செய்து ரிப்பேர் ஆகி ஓடிடுவாங்க. இல்லைன்னா சூழ்நிலை நிமித்தம் ஊழிய அட்ரஸ் இல்லாமல் போயிடும். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25வது வருஷத்தில் கூட ஊழியத்தில் நிறைய பிரேக் ஆகி ஊழியங்களில் ரிமார்க்ஸ் வந்து ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 25 ஆண்டுகள் கர்த்தர் முடிப்பதற்கு கர்த்தர் கிருபையாய் அவர் உதவி செய்திருக்கிறார். பாஸ்டரை நேசித்தாரோ இல்லையோ, இங்கே இருக்கிற கடைசி விசுவாசியை கர்த்தர் நேசித்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட தனியாக இருக்கும்போது பேசும்போது கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன நினச்சிக்கிறது, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்குவேன். நல்லா பாடுறேன், இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுவேன், இங்கிலீஷ் பைபிள் காலேஜில் படித்தேன், நிறைய விஷயங்கள் எனக்கு மற்ற பாஸ்டர்களுக்கு தெரியுதை விட எனக்கு தெரிய வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஏன் ஆண்டவரே என்னை மூளையில் கொண்டு போய் போட்டிங்க? புதுப்பட்டு எப்படி இருக்குது? ஒரு மூளையாக இருக்குது. அப்படி மூளையில் இருக்கிறேனே அப்படின்னு அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அப்போது ஆனால் மூளையில் நான் போன பின்னால் தான் நிறைய பேருக்கு மூளையே வந்தது. உங்களுக்கு புரிஞ்சால் உங்கள் மூளையில் ஏறனா அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு அறிவு, இயேசு என்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, பரிசுத்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவு அந்த மூளைக்கு வந்த பின்னால் தான் அநேகருக்கு மூளையே வந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த மூங்கில் திருப்பட்டுக்கு அருமையான பாஸ்டையா அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இசைந்து இந்த ஊழியத்துக்கு வரலன்னா ஸ்தோத்திரம், இங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது.
இவர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கும். ஊழியம் என்பது ஒரு பக்கம் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தால் கூட ஊழியக்காரருடைய உள்ளம், நானும் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால இந்த 25 வருஷம் நானும் 2000 ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த புதுப்பட்டு கிராமத்தில் 25 முடிந்து 26வதுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன். ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு நான் இங்கே புதுப்பட்டுக்கு வந்தது 2002 வந்தேன். பாஸ்டர் ஐயா 2000 வந்துட்டார்னு நினைக்கிறேன். ஆமாம், 2000 வந்துட்டார். அப்போ நாங்கள் இவாஞ்சலிஸ்டாக இருந்தோம். அப்போது நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்போது நிறைய கஷ்டங்கள். இன்ன வரைக்குமே பார்த்தா 25 வருஷம் இந்த ஊழியத்தில் இருந்தவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. 25வது வருஷம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த மக்கள் மட்டும் கை உயர்த்துங்க. பிரைஸ் எல்லாம் சோத்திரம். ஒரு 2-3 கைகளை தான் தெரிகிறது. அப்போ பாஸ்டர் சொன்னது போல் ஒரு 7 குடும்பம், 7 பேர். இந்த 7 பேரை கொண்டு கர்த்தர் எவ்வளோ மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆரம்ப நாட்களை நினைத்து பார்த்தால் அது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மை கொண்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வாரா, நமக்காக இதை செய்வாரா என்பது ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும். ஊழியங்களில் சாப்பாட்டுக்கு கஷ்டம், பொருளாதார தேவைகள் கஷ்டம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டம், மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் உங்களுக்கும் அதே கஷ்டம் இருக்கும். ஆனால் சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வர் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும் இங்கே. பிரைஸ் எல்லாம். அப்போது கர்த்தர் மேலே நம்பிக்கை முதலாவது கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவசியம். இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் ஒரு பக்கம் எழுப்புதல் என்பது தீயாய் பரவி கொண்டு தான் இருக்கிறது. அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய ஜனங்கள் சபைகளில் கர்த்தர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் பழைய ஜனங்களிலே அநேகரிடத்தில், அநேக சபைகளிலே வீழ்ச்சிகளையும் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாஸ்டர் ஒரு வளர்ந்த சபைக்கு ஒரு இளம் ஊழியக்காரன், ஜாஷுவா மாதிரி இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பாஸ்டராக போட்டாங்களாம். அங்கே ஒரு 25 வருஷம் ஊழியத்தில் 40 வருஷம் பக்கம் இருக்கிற மூத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. பாஸ்டருக்கு ஒரு 22-23 வயசில் அந்த ஊழியத்துக்கு போனாங்க. நான் நேசரின் தோட்டம்ன்ற ஒரு புத்தகத்தில், அப்போது ஆரம்ப காலங்கள், அந்த புத்தகத்தில் அதிகமாக படிப்பேன். அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு காரியத்தை, செய்தியை நான் சொல்கிறேன். அப்போ அந்த செய்தியை பாஸ்டர் அந்த சபையை நடத்த போனாராம். சபையை நடத்த போனோன்னே அங்கே இருந்த ஒவ்வொருத்தரும் ஒரு தோரணமாக ஒரு கோணத்தில் பாஸ்டரை விசாரித்தாங்களாம். தம்பி அப்படின்னு வாங்களாம். அவர் சோத்திரம்மா அப்படின்னா, சோத்திரம் ஐயா அப்படின்னு வரான். அப்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன், நீ குட்டி பையனாக இருக்கிறேன், உபதேசம் தெரியுமா, சத்தியம் தெரியுமா, ஊழியத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு பாஸ்டர்கிட்ட ரொம்ப வதண்டாவாதமாக பேசுவாங்களாம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த பாஸ்டருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. ஆரம்ப விசுவாசிகளாக இருந்தாலும் நடுவில் வந்த வயது பெரிய ஆட்கள், ஐஸ்வர்யவான்களாக இருந்தவங்க, அந்த சபையில் திரளான மக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போது பாஸ்டருக்கு அந்த வாரம் சண்டே ஆராதனை செய்தி கொடுக்குற நேரம் வந்தபோது ஆண்டவர் சொன்னாராம், இங்கே 25 வருஷம் 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 25 வருஷம் 30 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிற மக்கள், சோத்திரம், அவங்களிடத்துல நான் பார்க்கத்தக்க கனிகள், அட்லீஸ்ட் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 9 கனியில் ஒரு 3 கனிகள் கூட இல்லை என்று சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் யாரையும் குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. எத்தனை வருஷம் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை வருஷத்தில் நான் விசுவாசிகளாக இருக்கிறேன், எத்தனை வருஷம் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்பதை விட ஆவிக்குரிய கனிகள் எந்த சபையில் பெருகி கொண்டிருக்கிறதோ அந்த சபையே ஒரு பூரண வளர்ச்சி அடைந்த சபையாய், தேவன் எதிர்பார்க்கிற சபையாய் இருக்கும். ஆண்டவர் தன் மரண நேரங்கள் வரும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாராம். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுவனமா, எத்தனையோ தரம் உன் மீது நான் அன்பாயிருந்தேன்,
உன்னை நான் நேசித்தேன், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது என்று சொன்னாராம். இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய ஜனங்கள் சோத்திரம் பின்னிட்டு போயிருக்கிறார்கள், சபைகளை கலகம் பண்ணியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம் எத்தனையோ சபைகள் பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறது. எத்தனையோ சபைகளில் பாஸ்டர்மாருங்க என்னட்ட வந்து பேசியிருக்கிறாங்க, ஐயா அந்த சபையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். நான் சின்ன வயசு தான், கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு பாஸ்டர் வந்து இப்படி சொன்னார், பாஸ்டர் எங்கள் சபையில் ஒரு வாலிபன் பிரச்சனை பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி என்ன பிரச்சனை அப்படி சொன்னான். அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக சபைக்கு போயிருக்கிறான். ஒரு 7 வருஷம் முடியும் போது பாஸ்டருக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு. அதனால் பாஸ்டர் பிரச்சனை பண்ணிட்டு, பாஸ்டருக்கு பிரச்சனை பண்ண பாஸ்டர் ஏன்ட்டு வந்தார். உடனே நான் தம்பி கூட்டுவாங்க பாஸ்டர், நம்ம பேசுவோம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு. மறுநாள் தம்பியும் வந்துட்டான், பாஸ்டர் வந்தாங்க. அப்போது ஒரு வெள்ளை பேப்பரில் நீட்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்தான், என்கிட்ட கொடுத்தான். கர்த்தர் மகிமை ஆட்டும். அவன் எப்போ சர்ச்சுக்கு போனானோ அப்பையிலேருந்து பாஸ்டருக்கு என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். அவன் கொடுத்த காணிக்கைலாம் எழுதி வச்சிருக்கிறான். அவன் வீட்டிலேருந்து கேஸ் சிலிண்டர் ஒன்று கொடுத்தானா அதை கூட எழுதி வச்சிருக்கிறான். பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுங்கன்றான். அவன் பஞ்சாயத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் சர்ச்சு விட்டு போகிறேன். நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றின பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த பாஸ்டரால் முடியாதுப்பா, நான் வேணா உனக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் உனக்கு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அவனோட பேசி. இப்போ நடுவில் ஒரு முறை ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போது சொன்னான், பாஸ்டர் நான் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டுருக்கேன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன்னு சொன்னான். சோத்திரம். அவன் செஞ்ச கிரியைகளை நான் நினச்சி பார்த்தா, தேவன்லாம் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவர் நானா அவனை போட்டு சாத்திருப்பேன். நான் அவ்வளோ கோவக்காரன். ஆமாம் சோத்திரம். ஆனால் அந்த பாஸ்டர் அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை செய்து அவனை செட்டில்மெண்ட் பண்ணி அவனை ஆசீர்வதித்து, சரி தம்பி நீ இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்த உன்னுடைய உதவிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் போயிட்டார். அவரும் சங்கராபுரம் தாலுக்காவில் ஊழியம் செஞ்சார். சங்கராபுரம் தாலுக்கா விட்டு போயிட்டார். இப்போ அவரும் ஊழியத்தில் இல்லை. ஆனால் அந்த தம்பி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அப்போது தேவன் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். சோத்திரம். இயேசுவை போல யாரும் இல்லை, நீங்கள் மறந்து விட வேண்டாம் எப்பயுமே. சோத்திரம். ஒருவேளை இந்த ஊழியத்தில் நீங்கள் உதவி செய்திருந்தாலும் செய்யலைன்னாலும் பரலோகம்தான் உங்களுக்கு கணக்கு கொடுக்குமே தவிர பாஸ்டர் கணக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய ஊழியங்களில் நிறைய பாடுகள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். சோத்திரம். ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த ஊழியத்துக்கு வந்து. ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. இன்றைக்கு திரளான மக்களுக்கு சாப்பாடு செஞ்சு போகிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு வாரம் கூட இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எங்கள் சபையில் பண்டக சாலை முழுவதும் நிரப்பி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். எத்தனையோ காலங்கள் சாப்பாடு நைட்டில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு படுத்தது உண்டு. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் தேவ வார்த்தைக்கு நிறைய போகிறேன். என்னுடைய சாட்சி அப்படி கூட சொல்லணுன்றதுனால சொல்லிட்டேன். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். உபாகமம் கொஞ்சம் ஷார்ப் வச்சிருப்பாள், ஜனங்களுக்கு கேட்கல, பேஸ் இருக்கு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பிமார்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தத்தை காணும், இன்னும் சத்தமா. கண்டிருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னால் இருக்கிற ஐயாலாம் சொல்லுங்க.
சோதரம். ஏன்னா நீங்கள் தான் கண்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்கள்லாம் சொல்லுங்க, நாங்கள் காண வேண்டும். சொல்லுங்க, நாங்கள் காண வேண்டும். சோதரம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள், இந்த 25 ஆண்டுகள் கர்த்தர் இந்த சபையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும், ஒருவேளை இத்தனை ஆண்டுகள்னா ஒரு 5 வருஷமா இருக்கலாம் விசுவாசிகள், 10 வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் செய்யாதது போல காணப்படுகிற விசுவாசிகளாய் கூட இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாராக இருந்தாலும் சரி, உங்களை இத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்தது தேவனுடைய புயம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் சொல்லுங்க எல்லாரும், எல்லாவற்றிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், வாய் திறந்து சொல்லுங்க, எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு அறிக்கை. சோதரம். நாமே வருவது கிடையாது. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களை கொண்டு ஊழியம் செய்யப்படுவது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பது கிடையாது. தேவன் நிறைய படித்தவங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆண்டவர் தமது சீஷர்கள் 12 பேரை தெரிந்து கொள்ளும் போது கல்விமான்களை தெரிந்து கொள்ளவில்லை, வசதியானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பிறகு வந்தார்கள். இயேசுனுடைய மரணத்துக்கும் பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்தார்கள். அப்போஸ்தலருடைய காலங்களிலே பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இயேசு தமது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டது கல்வி அறிவு இல்லாதவர்களை, வறுமையிலே இருக்கிறவர்களை. ஒருவேளை இந்த ஊழியம் இத்தனை ஆண்டுகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்களில் பெரிய படித்தவர்களை வைத்து இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இந்த ஊழியமானது விசுவாசத்தை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில நம்பிக்கை உடைய ஜனங்களை கொண்டு இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்தவர்கள் அநேகர் இன்றைக்கு இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒன்று சொல்றேன், கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தரித்திரரானதில்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் நிச்சயமாய் அவருடைய சந்ததியை கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். என்னுடைய தகப்பனார் தாயார் பெரிய விசுவாசிகள் கிடையாது. ஏஎல்சி பேக்ரவுண்டு சார்ந்தவங்க. ஏஎல்சிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க, எங்கள் தாத்தா பாட்டம் பேர் முருகன், அதன் பிறகு எங்கள் தாத்தா தானியல் ஆசிரியராக இருந்தார். பெரிய பணக்கார குடும்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த குடும்பத்தில் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 8 பேர் அப்பா, பெரிய குடும்பம், பெரிய பணக்காரவங்க குடும்பம். ஆனால் எங்கள் காலம் வரும்போது எல்லாம் ஏழைகளாக இருந்தாங்க, வசதியற்றவங்க. எங்கள் தாத்தாலாம் மறித்து விட்டார். சோத்திரம். அப்போது தோப்புக்காரவங்கன்னு சொல்லுவாங்க எங்களை, வசதியானவங்க. கள்ளக்குறிச்சியில் இப்பயும் போய் கேட்டிங்கன்னா தோப்புக்காரவங்க ஃபேமிலி. இப்போ நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் சங்கராபுரம் அந்த வளையிற இடத்துல நம்ம ரோட்டில் ஏரிக்கரை ஓரமாக அந்த ஆப்போசிட்டில் எம்எல்ஏ கார்டு ஒன்று இருக்கும். கோபால் அந்த நாய்க்கரை அவங்க, அதுக்கு பக்கத்தில் எங்கள் தோப்பு இப்பவும் இருக்கிறது. 2.5 ஏக்கர். அந்த காலத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பக்கம் நிலம் வச்சுருந்தவங்க, பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்தவங்க. சோதரம். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க. அப்போ வயசாக அந்த பெரிய தாத்தா முருகன்றவர், அவர் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு கோயிலுக்கு போகும்போது வண்டி நிறையா மாங்காய், வண்டி நிறையா தேங்காய், நிலத்தில் விளைஞ்சிருக்கிற அத்தனை அநேக காய்கறிகளை கொண்டு போய் அந்த ஏஎல்சி சர்ச்சு ஆரம்ப நாட்களில் அவங்க செய்வாங்களாம். அப்படி காணிக்கை செலுத்துவாங்களாம். ஸ்தோத்திரம். அந்த காலங்கள் முடிந்து விட்டது. அவர்கள் நாங்கள் எங்களோடு இருந்த சமுதாய மக்கள் இருந்தவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, எங்கள் தகப்பனார்களும் இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த கோத்திரத்திலேருந்து என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் அந்த இடத்துல இருந்து ஊரை விட்டு இந்த கிராம ஊழியத்துக்கு வந்துட்டேன்.
கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கி எங்கள் சபைக்கு வரவங்களாம் என்னை பார்த்து பின்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் ஊருக்காரங்க வந்தாங்கன்னா, அந்த உங்கள் தாத்தா தோப்புக்காரர் இருந்தாரே, அந்த தோப்பு மாதிரி வாங்க உங்கள் சபை தோப்பாக இருக்குதுப்பா அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஒருவேளை அப்பா அம்மா நீங்கள் கொடுத்து 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 ஐயோ நம்ம ஒன்றுமே இல்லை, வெறும் தரையில் வெட்டாந்தரையில் நடுத்தெருவில் நிற்கிறோன்னு சொல்லி எங்கள் தகப்பனாருடைய தலைமுறைகள் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எங்கள் பிள்ளைங்க எங்கள் அப்பா, அதாவது எங்கள் ஜெனரேஷனில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. நல்ல வசதியை கர்த்தர் வச்சிருக்கார். எல்லாரை விட என்ன கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கொடுக்கிறது, நாம் உலகத்தில் ஒருவேளை ரிட்டர்ன் வரும்போது அது 10 வட்டிக்கு வரும், 20 வட்டிக்கு வரும், அல்லது 5 வருஷம் கழித்து டபுளாகி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோடா கோடியாய் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கைகளை தட்டி ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. நீ கோடா கோடியாய் பெருகுவாக என்று சொல்லி கர்த்தர் மட்டுமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக ஒரு 10 கொடுத்துரு, 10 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், அல்லது ஒரு 5000, 10,000, லட்சம், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். சோத்திரம். அப்படி நம்ம ஒருவேளை கொடுத்துருப்போம்னா அது ஒருவேளை வீணாக போயிடுச்சோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே வருகிற கடைசி ஆத்துமாவுக்கும் அந்த காணிக்கை கடந்து போகும், அவனுடைய ரட்சிப்புக்கு கடந்து போகும். அது நம்முடைய தலைமுறைகளை தாண்டி கர்த்தருக்கு கணக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு பாஸ்டர் சந்தித்தேன் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மாதங்களுக்கு முன்னால். வாலிபர் கூட்டம் வச்சுருந்தப்போ நோட்டீஸ் கொடுக்க போயிருந்தேன். சோத்திரம். ஒரு பெரிய சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கார். 100 அடிக்கு மேலே அகலமே இந்த அளவுக்கு அகலம் இருக்கும், 50 அடி அகலம், 100 அடி நீளம், அப்படி கட்டிகிட்டு இருக்கார். பெரிய சர்ச்சு. ஆனால் வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அப்பா, பாஸ்டர் அம்மா, அவங்க மனைவி விசுவாசிகள் இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். நான் போனேன்னா சிமெண்டெல்லாம் களை கொடுத்துட்டு இருந்தார். இன்ன வரைக்கும் நம்ம பாஸ்டர்களுக்கு அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம பங்குக்கு ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் செய்து தான் ஆகணும். சோதரம். அந்த பாஸ்டர் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ பாஸ்டர் எப்படியா இவ்வளோ பெரிய சபை, இவ்வளோ பெரிய சபை, ஒருத்தரும் கொடுக்கலையா, எல்லாம் இருக்கிறது கொண்டு செஞ்சிட்ருக்கேன் அப்படி சொன்னார். அப்படிங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். நான் அவர் என்னுடைய நண்பர், அவர் கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனால் பல ஆண்டுகளை அவரை பார்க்க முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல. எனக்கு சரீர பலவீனத்தால் கிராம ஊழியங்களுக்கு போக முடியல. அப்போது இந்த வருஷம், கடந்த வருஷத்தில் போய் பார்த்து பேசும்போது சொன்னார், பாஸ்டர் யாரும் சபையில் அந்த அளவுக்கு கொடுக்கல பாஸ்டர், ஒரே ஒரு விசுவாசி மட்டும் வந்து ஒரு 26 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க பாஸ்டர்னாரு. எவ்வளோ கொடுத்தாரா? அவர் கொடுத்துட்டு என் பேரை சொல்லவே வேணாம் பாஸ்டர்ன்னு போயிட்டாராம். கர்த்தர் நல்லவர். அப்படியும் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம 100 ரூபாய் காணி கொடுத்தா கவரில் எழுதி பேர் எழுதி இருந்தால் வாசின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோத்திரம். 26 லட்சம் ரூபா பேரே வேணும். எங்கள் சர்ச்சுக்கு ஸ்பான்சர் ஃபஸ்ட்டு நாங்கள் இடம் இல்லை. அப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஐயா, அந்த சிங்கப்பூர்லேருந்து அந்த ஐயா வந்து அவரோட ஆண்டவர் பேசியிருக்கார். உனக்கு அவருக்கு பென்ஷன் வரப்போது, வேலை முடிக்கிறாரு. அப்போ ரிட்டைர்மெண்ட் பிஎஃப் கவனி தம்பி கவனி சோத்திரம். பிஎஃப் கிடைக்கும் போது அவருக்கு நிறைய அமௌண்ட் வந்திருக்குது. அதில் ஆண்டவர் சொன்னாராம், அதில் தசம பாகம் எடுத்து கிராம ஊழியம் செய்கிறவங்களுக்கு நீ உதவி செய்யன்னு சொன்னாராம். அவர் எங்கே இருக்காரு? சிங்கப்பூரில் இருக்கார். நாங்கள் எங்கே இருக்கோம்? புதுப்பட்டில் இருக்கோம். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் இன்றோ எங்கோ. அட்ரஸ் இல்லை, நமக்கு தொடர்பு யாரும் கிடையாது, வசதியானவங்க என் சபையெல்லாம் இல்லை. எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறவர்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், சாலமன் இது மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவர் ஆண்டவருக்கு என்று 28 லட்சம் ரூபாய் அந்த நாட்களில், இப்போ பெரிய பணம் அது, 25 வருஷத்துக்கு முன்னால் 28 லட்சம் ரூபாய் எடுத்து தமிழ்நாட்டில் கிராம ஊழிய செய்கிறவங்களுக்கு அது கொடுக்கும்படி கர்த்தர் அனுப்பி வைத்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா சத்தம் கேட்டா எனக்கு ஒரு வருஷம் மாறும். சீக்கிரம் முடிச்சிடறேன் நான். டைம் ஆயிடுச்சா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போது அந்த பாஸ்டையா அந்த ஐயா வந்தாங்க, பணம் கொடுத்தவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப எளிமையாக, அவர் கல்நல். நீங்கள் எங்கள் சர்ச்சில் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்வெட்டில் அவர் கல்நல் அப்படி சொல்லி, கப்பல் இதில் பெரிய படை, லெப்டினன்ட் மாதிரி, பெரிய தளபதி மாதிரி. அவர் இந்தியாவுக்கு வரும்போது 2 டிஷர்ட் மட்டும்தான் போட்டு வந்தார், வேற ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ்ஸு எடுத்துக்கல. அவர் சொன்னார், பாஸ்டர் தனியாக பேசும்போது, என் பேர் ஏன் கல்வெட்டில் போட்டீங்க? உங்கள் பேர் தான் போடணும், நீங்கள் தான் ஊழியக்காரர், நான் கொடுத்தவன்லாம் போடக்கூடாது, அது பாவம், தயவு செஞ்சு அந்த கல்வெட்டுலேருந்து பேர் எடுத்துருங்க அப்படின்னார். இல்லையா, ஆண்டுகள் கடந்தா அது கர்த்தர் நாமம் மகிமைப்படுறதுக்கு உங்கள் பேரை சொல்லுவாங்க. ஏன் நான் சொன்னேன், எடுத்துக்கவே இல்லை. சொன்னார், இந்த பேர் எங்களுக்கு வேண்டாயா, பரலோகத்தில் பேர் இருந்தால் போதும். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் டீ காஃபி சாப்பிட மாட்டேன், ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டேன். பல காரியங்கள் அவர் சொன்னும் போது என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு மாறினேன் அப்படின்னா, அது போன்ற ஆட்களை கர்த்தர் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறார். சொன்னாங்க, எளிமையாக இருக்கிறதை கொண்டு வாழ்கிற ஒரு பழக்கம் உடையவங்க அடுத்து உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ஒரு மனமுள்ளவங்களாக இருப்பாங்க. அவர் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து அந்த நாட்கள் அவங்கெல்லாம் உதவி செய்யலைன்னா என்னால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அப்போ யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரோ அவருடைய ஊழியம் நிறைவேறுவதற்கு தான் உங்களை மேனையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இந்த மூங்கில் துறைப்பட்டுக்கு வந்திருந்தா நான் இந்த ஊழியத்தில் உங்களை சந்திச்சிருக்க முடியாது. பாஸ்டர் புதுப்பட்டு போயிருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்க முடியாது. யாருக்கு எந்த இடத்துல போஸ்டிங் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அவங்கள கொண்டு கர்த்தர் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் எங்களை சபையில் இருக்குன்னா சாட்சி இதை சொன்னதில் உங்களுக்கு சொல்லும்படி டைம் எந்த பக்கம் இருக்குது? சோதரம். சரியாக முடிக்க போகிற நேரம் வந்துடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையும் சாட்சி கேட்க மனதாக இருக்கிறவங்க கை உயர்த்தினீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசுவேன். ரைட், ஐயா சொன்ன மாதிரி 9 மணிக்கு கடையை முடிச்சிடறேன். கர்த்தர் நல்லவர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதரம் பாஸ்டர் நேர்மையாக ஊழியம் செய்யுங்க, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போ எங்கள் பிரின்சிபல் ஒருத்தவங்க, அவங்க தான் முன்ன நின்று இந்த காரியங்களை செஞ்சாங்க. 1 ஏக்கர் இடம், நிறைவுக்கார் 1 ஏக்கர் இடம். எத்தனை ஏக்கர் இடம்? சென்டெல்லாம் கிடையாது, 1 ஏக்கர் இடம். இந்த 1 ஏக்கர் இடம் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பேரில் பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சிங்கப்பூரில் பதிவு பண்ணியாச்சு. அவங்க யாரோ நான் யாரோ தெரியாது. எங்களுடைய சர்ச்சு கமிட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் அதிகமாக செலவு ஆகுதுன்னா அவங்க பேர்லேயே பதிவு பண்ணிட்டோம். இந்த பதிவு பண்ண பிறகு என்னாச்சுன்னா, அவங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பே கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்க என்கிட்ட பேசினதில்லை. கரெக்டாக கொரோனா டைம் வந்துச்சு 2019-20 கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எங்கள் பிரின்சிபல் சொல்கிறாரு, சாலமன் எனக்கு வயசாயிடுச்சு, கையெல்லாம் நடுங்குது, ஓ இடத்தினுடைய பத்திரம் மட்டும் என் கையில் இருக்குது, அந்த இடத்துக்காரர் எங்கே இருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஸ்பான்சர் பாருங்கள், பேர் தெரியாமல் போகிறவங்களாம் எப்படி அந்த ஒரு தொடர்பு இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு போகிறாங்க. பத்திரம் என் கையில் இருக்குது, கொடுத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியல, உன்னால் முடிஞ்சா நீ கான்டாக்ட் பண்ணிக்கோ, சீக்கிரமாக நான் உயிர் இருக்கும் போதே உனக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னார். 2017 இந்த வார்த்தையை சொன்னார். 17, 18, 19 அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியல, யாருடைய தொடர்பும் கிடைக்கல. அப்போது கடைசியாக எங்கள் லைப்ரரியில் அந்த அவருடைய புத்தகத்தில் அவர் ஒரு அட்ரஸ் சிக்னேச்சர் போட்டு அவர் அட்ரஸ் எழுதி வச்சுருந்துருக்கார். இது எனக்கு தெரியல. அப்புறம் அதை என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த அட்ரஸ் அவர் அட்ரஸ் கிடச்சிருச்சின்னு எனக்கு சொன்னார். உடனே அந்த புத்தகத்தில் வாங்கி அந்த அட்ரஸுக்கு, ஐயா நான் சோன்சோ இப்படிப்பட்ட சாலமன் செல்லதுரை, நான் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்த டெடிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு போனீங்க ஐயா,
தொடர்ந்து என்னோட உங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை நீங்கள் சந்திக்க முடிஞ்சால் என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டேன். அவங்க வீட்டுக்கு அந்த லெட்ரு போயிருக்கு, அது தூக்கி போட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த லெட்ரு பார்க்கல. இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து போகிற லெட்ரு பார்க்கல. வாங்கிட்டாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் அவங்க என்னோட பேசவே இல்லை. அது ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. 2019 வருஷம் வரும்பொழுது கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது சிங்கப்பூர்லேருந்து ஒரு பையன், தம்பி ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் தான் எங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போது நான் கேட்டேன், தம்பி இந்த மாதிரி எங்கள் சர்ச்சு இடத்துக்காரரு சிங்கப்பூரில் இருக்கிறாரு, உங்களால் முடிஞ்சா நீங்கள் அந்த உதவி அவரை இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஐயா கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவர் போய் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. திருப்பி மறுபடியும் சாப்பாடு செஞ்சுட்டு செய்கிற நாட்கள் வரும்போது அவர் காசு கொடுக்க வந்தார். எப்பா அவர் முடியுமா முடியாதா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சரி இப்போது நான் அங்கே அவன் சர்ச்சுக்கு போகிற இடத்து கள்ளக்குறிச்சி தம்பி, அவங்க பாஸ்டர் புதுப்பட்டில் பிறந்தவர். எல்லாம் இருக்கீங்களா? அடிக்கடி பாஸ்டர் உங்களை இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஒரு சபையில் அப்படி இருக்கீங்களா? சத்தியத்தை கேட்டுட்டீங்களா? சாட்சியை கேட்டுட்டீங்களா? ரைட். புதுப்பட்டில் பிறந்தவர் கள்ளக்குறிச்சியில் ஊழியம் செய்கிறார். அவங்க சபைக்கு அந்த சிங்கப்பூர்காரன் போகிறான். நான் கள்ளக்குறிச்சியில் பிறந்து புதுப்பட்டில் ஊழியம் செய்கிறேன். எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அட்ரஸ் என்னுடைய பேர் பதிவு பண்ணல, ஆனால் உரிமை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்லி உடனே அவன் சபைக்கு அந்த சிங்கப்பூரில் சர்ச்சுக்கு போகிறான் பாருங்க, அந்த பாஸ்டர்கிட்ட பேச வைக்கிறதுக்கு அவன் ஒரு நம்பர் போட்டான். கால் பண்ணி கூப்பிட்ட உடனே அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணார். பேசும்போது, பாஸ்டர் நான் இந்த மாதிரி என்னுடைய அட்ரஸ்லாம் சொல்லிட்டு என் சூழ்நிலையெல்லாம் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், டோன்ட் வரி பாஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர், தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார் அப்படின்னு அவர் சொன்னார். நமக்கு இங்கே புட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு. அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியலையே. ஸ்தோத்திரம். அப்போது பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே பாஸ்டர் அவர் ஜோஷுவா நமா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஜோஷுவா நமசிவாயமா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னன்னா ஒரு முழு பேர் ஜோஷுவா நமசிவாயம், அவரை கூப்பிடுற பேர் ஜோஷுவா நமா. இந்த ஜோஷுவா நமான்னு பாதி சொன்ன அவர் முடிச்சாரு, ஜோஷுவா நமசிவாயமா, டோன்ட் வரி பாஸ்டர், அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சோதரம், உங்கள் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அனுப்பிச்சேன். 2வது நாள் வெளிநாட்டு கால் ஒன்று வருது. ஃபோன் அட்டன் பண்ணோடனே, பாஸ்டர் சாலமன் செல்லதுரையா அப்படின்னு கேட்டாங்க. தமிழில் தான். ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறீங்க? சோதரம் ஐயா, நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு கேட்டோடனே, பிரதர் பாஸ்டர் நான் தான் ஜோஷுவா நமசிவாயம் பேசுகிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்த எழுதும் போதே உங்கள் பேரில் தான் எழுத சொன்னேன், அவங்க ஸ்தாபனத்தில் கேட்கல. அப்போது மறுபடியும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அதனால் இவ்வளோ காலம் தாமதமானாலும் நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்காக தான் சொன்னார். அல்லேலூயா. அவர் ஏஜ்டு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். என்னோட 5-20 வருஷம் பெரியவர். அவர் மறுபடியும் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டர் டோன்ட் வரி, அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தேன். சார் என்ன செய்யணும்? 3 லட்ச ரூபா பணம் கட்டணும். அந்த இடத்த வாங்கினதே நான் 1.5 லட்சத்துக்கு தான் வாங்கினேன். 1 ஏக்கர் எவ்வளோக்கு வாங்கினேன்? வெறும் 1.5 லட்சத்துக்கு தான் வாங்கினேன். 1500 ரூபா சென்ட்டுன்னு வாங்கினேன். இப்போ பத்திர செலவு 3 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. பணம் இல்லை, காசு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. சபை விசுவாச பிள்ளைகளும் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அங்கங்கே ஃபோன் பண்ணி ஏதாவது நிலவரம் இருக்கா, எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது.
ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒரு அம்மா இந்த 3 லட்ச ரூபா பண தேவைக்கு குப்பை பெருக்கிற அம்மா, குப்பை பெருக்கிறாங்க, நம்ம தெரு பெருக்கிறாங்க, பிளாஸ்டிக் டப்பி அது இது தெருவில் கடந்தால் எடுத்துன்னு போய் பாட்டில் போட்டு காசு சம்பாதிக்கிறவங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு மறுபடியும் இந்த இடத்த கொடுக்கறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு, உங்களால் முடிஞ்ச பிள்ளைகள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே, சபையில் பணக்காரங்களும் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வசதியானவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தெரு பெருக்கிற அம்மா ஒரு மஞ்ச பையில் 1 லட்சம் ரூபாய் கட்டாக எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு. பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் பயன்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இப்போ இன்னை வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. உடனே இந்த 3 லட்சம் ரூபா ஆயத்தமாச்சு. பத்திரம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 3 முறை கேன்சல் ஆயிடுச்சு. 2021 வர வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியல. கொரோனா வரும், கேன்சல், கொரோனா வரும், லாக்டவுன் ஆகும், அங்கேருந்து லெட்ரு வரும், அது கேன்சல் ஆகிடும், இங்கே டைம் முடிஞ்சிடும். அப்படி பல முறை கடைசியாக ரெஜிஸ்டர் வந்து பார்த்துட்டு இந்த பத்திரம் கொடுக்கும்போது, அங்கே சர்ச் இருக்குதான்னு கேட்டார். ஆமாயா, சர்ச்சு இருக்குது. யார் யாரோ உதவி செய்கிறீங்க, நீங்கள் வாங்கிக்கலாமா சார், கொடுங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சர்ச்சு இருக்குதுன்னு ஒன்று பத்திரத்தில் சர்ச்சுன்னு குறிப்பிடலைன்னு பத்திரத்தை வாங்கி வச்சிட்டார். போயிடுச்சு. என்ன வாய் கேட்டினது கை கேட்டினது வாய் கரெக்டாக இருக்குங்க, எல்லாம் இருக்கிறீங்க. கை கேட்டினது வாய் கேட்டல, பத்திரமே முடிஞ்சிடுச்சு. 3 முறை கேன்சல் ஆயிடுச்சு. எங்கள் பிரின்சிபல் சோர்ந்துட்டார், அவர் வயசாயிடுச்சு, சும்மா என்ன வர வைக்காத அப்படின்ட்டார். இப்போல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஸ்தாபனம், அது இப்போவும் இருக்கிற ஸ்தாபனங்களில் ஒரு சர்ச்சு ஒருத்தவங்க பேரில் போகுதுன்னா குறைஞ்சபட்சம் அவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஒரு 20 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு கொடுக்கணும் அந்த ஸ்தாபனத்துக்கு. நான் என்கிட்ட காசே கிடையாது, ஊழியமாச்சே, கர்த்தருடைய ஊழியமாச்சே. கடைசியாக எங்கள் பிரின்சிபால் தான் பவரில் இருக்கிறாரு, அவர் கையெழுத்து போட்டு போகும்போது, ஐயோ ஒரு என்கிட்ட இருக்கிற இந்த காணிக்கை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவர் வேண்டாம் சாலமன் வச்சுக்கோ அப்படின்னார். இல்லைங்கய்யா வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த 10,000 ரூபாய் தான் அதில் இருந்தது. அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பாண்டிச்சேரி அவர் போனவர் 4,000 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு 6,000 ரூபா, என் மக பைபிள் காலேஜ் படித்தா 6,000 ரூபா அவளுக்கு ஃபீஸ் கட்டிட்டார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்கிற ஆட்களையும் கர்த்தர் வைக்கிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு பைசா ஸ்தாபனத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு அந்த 1 ஏக்கர் நிலத்தையும் எங்கள் பேர்லேயே மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆக உதவி செஞ்சார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் பல நிலைகளிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தவர் தேவன், என்னையும் அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவது போல வேறு எந்த மனுஷனும், தகப்பனும், தாயும், உறவினர்களும், சொந்தக்காரர்களோ அல்லது நமக்கு மேலே இருக்கிற யாருமே நம்மை நடத்த முடியாது. அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறார். அவர் ஒருவரே உதவி செய்யும்படியான ஆட்களை அனுப்புகிறார். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா, ஐயா சொன்னது போல நாங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம் தெரியாது. எனக்கு முன்னோர்கள் இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நாங்கள் எத்தனை வருஷம் உங்களோடு இருப்போம்னு தெரியாது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஊழியம் தேவனுடையது. 26 ஆண்டுகள் அல்ல, இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்து தேவ சித்தம் நிறைவேறினால் எத்தனை இந்த தலைமுறைகளை சந்திப்பதற்கு தேவன் திட்டம் வைத்திருந்தாலும் அவருடைய ஊழியம் இது மாசில்லாமல் நிறைவேற்றி அவரே முடித்து கொடுப்பார். கரங்களை தட்டி, உயிரோடு இருக்கிறவங்கள கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணும். ஆமென். நீங்க எல்லாம் இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். நம்மை நடத்தி வருவது நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தினார். அவருடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள்
தேய்ந்து போகவில்லை. எத்தனை ஆச்சரியமான காரியம்! என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர் தமது திட்டத்தின்படியே அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வருகிற வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு இருந்து நடத்துவார். நாங்கள் கடந்து செல்லலாம். இன்னும் ஒரு 5 வருடம் நான் எங்கள் சபையில் கூட அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், கால் நடக்க முடியாமல் போச்சு, இடுப்பு வராமல் போச்சு, சரீர பலவீனங்கள், சோதரம், கண்ணு தெரியாமல் போச்சு. அப்போ தான் மனிதர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்னை புரிந்து கொள்ள நீங்க சொல்லுங்களேன். என்னை அரவணைக்க, என்னை தேற்றிடவும், என்னை தேடிடவும். மைக்கில் கொஞ்சம் பாடுங்க. என்னை புரிந்து கொள்ள என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேற்றிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை. இயேசு மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்ததாலும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒருவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஒருவேளை பாஸ்டர் கூட உங்களை சந்திக்க முடியாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். என்னை கூட நான் அப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் சோத்திரம் 6 மாதங்கள் எனக்கு 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு. ஊழியத்தில் சோத்திரம் ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தேன். இந்த 2 கண்ணும் தெரியாதப்போ தான் என்னை யாரெல்லாம் தேடி வந்தாங்க. எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன், எத்தனையோ பேர் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஒருத்தர் கூட என்ன பண்ணுறீங்க, என்னையா உங்களுக்கு எப்படி நிலைமை இருக்கிறது? எவ்வளோ பாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தேவ கிருபையினாலே. ஒருத்தர் கூட கேட்கல. கடந்த 2-3 நாளுக்கு முன்னால் 2 தம்பிங்க பாஸ்டருங்க வந்தாங்க. வெளிப்படையாக கூட பேசினேன், எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன்பா. ஆனால் ஒருத்தர் கூட இந்த பலவீனமான நேரத்தில் சந்திச்சு, ஐயா இந்தாங்க ஒரு 500 ரூபா வச்சுங்கய்யா, எவ்வளோ ஒரு 500 ரூபா வச்சுங்கய்யான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? 24 வருஷமாக ஊழியம் செஞ்ச எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கர்த்தர் நல்லவர். இப்போ நான் கர்த்தர் கெட்டவர்னு சொல்லக்கூடாது. என் கண்ணு தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும், ஜீவன் இருந்தாலும் இல்லைன்னாலும், நான் சாகும் வரைக்கும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. பணம் இல்லை, ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இன்னொரு கண்ணும் தெரியாமல் போச்சு, இன்னொரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, அந்த கண்ணும் தெரியாமல் போச்சு. நான் என் மனைவி பாசமாக அப்படி கைப்பிடிச்சி தான் கூட்டு வரணும். பாத்ரூம் போனாலும் வீட்டுக்கு போனாலும் சபையை நடத்துறதுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்க குறிப்பு நான் சொல்லுவேன், அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. முதலாவது காரியம் அப்படின்னா பாஸ்டமாக வாசிப்பாங்க. உடனே ஆமேன், கர்த்தர் நல்ல ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் என்னை நடத்தின வார்த்தைகளை கொண்டு ஜனங்களோடு பேசுவேன். சோத்திரம். பலவீனம் வந்தபோது விசாரிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, அநேக நேரங்களில் ஊழியக்காரர்களை நேசிப்பதற்கு முன் வருவது கிடையாது. நம்ம சபை மக்கள் மட்டும்தான் வரும். அந்தந்த சபை விசுவாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பாஸ் எவ்வளோ பலவீனத்தில் இருந்தாலும் நம்ம தான் தாங்கணும். எங்கள் சபையில் அப்படி தான் கர்த்தர் ஜனங்களை வைத்திருந்தார். அல்லேலூயா. சோத்திரம். பலவீனப்படுகிற நேரங்களில் ஊழியரை நாம் தாங்க வேண்டும். மோசே 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த அமலேக்கர்களை அவர்கள் முறியடித்தார்கள். அவருடைய கை தளர்ந்த போது அவர்கள் மேற்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஊரும் ஆரோனும் இந்த ஊழியக்காரர் மோசேனுடைய கைகளை 2 பேரும் தாங்கி பிடித்தார்கள். அமலேயர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. அதுக்காகத்தான் தேவன் நம்முடைய சபைகளிலே, ஊழியங்களிலே ஊழியர்களை தெரிந்து கொள்வது, சீஷர்களை தெரிந்து கொள்வது. இங்கே கூட சபையில் ஒருவேளை நீங்கள் மூப்பர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சபையை தாங்கக்கூடிய தரிசனத்தை தேவன் தமது ஊழியக்காரருக்கு கொடுத்திருப்பார் என்றால், அதை தாங்குகிற மக்களாய் ஊழியங்களில் கட்டமைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லை. சர்ச் கமிட்டி, மூப்பர்கள் ஊழியங்களில் தாங்குகிற மக்கள், பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. கொடுத்தேன்னு சொல்கிறவங்க, நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறவங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
சோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சபை எந்த சபையானாலும் நான் போனால் வெளிப்படையாக பேசுவேன். நான் தாங்கினேன், நான் தான் கொடுத்தேன்னா உன் பரலோகத்தில் உன்னுடைய பெயர் கிறுக்கி போட்டுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறாரா? ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்பயுமே சரி, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அது மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்முடைய பெயருக்காக, நம்முடைய பிரஸ்தாபத்துக்காக, என்னை கர்த்தர் சபையிலே பாஸ்டர் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். தேவன் ஒருவரே உங்களையும் உங்கள் சந்ததியும் பாதுகாக்கிறவர். பாஸ்டர் இன்னைக்கு இருக்கலாம், பாஸ்டர் போயிடலாம், அதுக்கடுத்து ஒரு ஊழியர் வரலாம், அதுக்கடுத்து அவரும் போகலாம். ஆனால் உங்கள் பெயரை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து உங்களுக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமேன் என்று சொல்லுங்க. விசுவாசிகள் கவனிச்சு ஆமேன் சொல்லுங்க. எங்கிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. நான் சபைக்கு செஞ்ச சபையிலிருந்து வரும், பாஸ்டர்கிட்ட செஞ்ச பாஸ்டர்கிட்ட வரும். அப்படி இல்லை, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். உங்கள் சந்ததிகளை தேவன் காப்பாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இருந்து திரிவது கிடையாது. கர்த்தருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள் கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையில், கர்த்தருடைய சபையில் இருக்கிற விசுவாசியுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன், நன்றாக படிப்பார்கள், நல்ல வேலைக்கு போவார்கள். உங்கள் சந்ததிகளை கர்த்தரே நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசமா வேடிக்கை பார்க்காம ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நான் 25 வருஷமாக சர்ச்சில் வந்திருக்கேன், ஒரு நன்மையும் காணவில்லை. ஒருவேளை இருக்கலாம். நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நம்மிடத்தில் காண வேண்டிய சில காரியங்களை, நான் கூட கண்ணு தெரியாமல் போனோடனே நான் யாரையுமே குறை சொல்ல, என் உடம்புல இருக்கிற வியாதியை கூட குறை சொல்ல, நான் ஆண்டவரையும் குறை சொல்ல. ஒருவேளை என்னுடைய நண்பர்கள், ஊழியர்கள் அப்படி அவங்கள குறையா சொல்லலை. நம்ம கர்த்தர் நடத்தின விதத்தை நான் சொல்கிறேன். என்கிட்ட கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை மாத்திரம் நான் புரிந்து கொண்டேன். என் ஜீவன் தப்புவிப்பதற்காக ஒருவேளை என் 2 கண்களும் தெரியாமல் போயிருக்கலாம். ஒருவேளை எனக்கு வரவேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கிறதுன்னு சொன்னால், தேவன் யார் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ருசி பார்ப்பதற்கு, அவருடைய அன்பை அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அந்த காலங்களை கிருபையாய் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னோடிகளாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ நிர்வாணம், குளிர், நாசமோசங்கள், பசி, பஞ்சம், பட்டினி, நிர்வாணங்கள் இவைகள் எல்லாம் வந்தபோதும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? யார்? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகரிப்பதற்கு ஒருவேளை சில நன்மைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தலாம். அவரே செய்வார். ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை வழங்காதிரார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வழங்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் ஒருவரே செய்கிறவர், கொடுக்கிறவர். ஆமென். இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த 26 ஆண்டு இல்லை, இனி வரும் காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்களையும் என்னையும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்கள் ஏராளம் எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னுடைய சாட்சியிலே நேரங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். 15, 17. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15. நல்லா கவனிங்க. உனக்கு பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு. நல்லா கவனிங்கம்மா. ஒருவேளை இந்த காலகட்டங்களில் எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உனக்கு சொல்லுங்க, பின்னாட்களில். ஏன் இந்நாளிலே எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொன்னால், தேவன் பின்னாட்களை குறித்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க.
விசுவாசிகளில் சிலருக்கு இந்நாட்களிலே சிலருக்கு நன்மை உண்டாகும். இப்போவே நடக்கும், இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு நடக்கும். ஆனால் அந்நாட்களில் இருந்தவர்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். அது பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாக கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் என்று விசுவாசமா சொல்லுங்க. அல்லேலூயா. பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து உன்னை அழைத்து வந்தவரும், வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமல் இரு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை எனக்கு அவங்க வசதி எனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கடைசி காலத்தில் உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. 18ஆம் வசனம், பாருங்க பிள்ளைகளை கவனிங்க தம்பிமார்கள்லாம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறதுமான ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிற பேலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பின்னாட்களில் இந்நாட்களில் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர் தானே. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஐயோ நான் கொடுத்ததுக்கு எனக்கு ரிட்டர்ன் வரலையேன்னு நினைக்காதீங்க. இந்த 25 வருஷமாய் கொடுத்ததுக்கு, இந்த 25 வருஷமாய் நீ பண்ண ஜெபத்துக்கு, இந்த 25 வருஷமாய் பட்ட பிரயாசங்களுக்கு இந்த 26ஆம் வருஷத்தில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வராதா, எனக்கு தரமாட்டாரா, நான் இருந்த மாதிரியே தானே இருக்கிறேன், இந்த சபையில் பல ஊழியக்காரர்களை வந்து பிரசங்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. சோத்திரம். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. 2000 ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் இந்த 25 வருஷமாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் எனக்கு வரவே இல்லை. ஆமாம், ஆசீர்வாதமாக தானே இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த வார்த்தை வரவே இல்லை. 25 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ முறை பைபிள் ஸ்டடி பண்ணி அதில் வாக்குத்தத்த வசனம் ஜனங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சபை கொடுக்கறதெல்லாம் எடுத்துருக்கிறேன். கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வசனத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 25 வருஷம் முடிஞ்ச பின்னால் நடந்து இப்போ 26ஆம் ஆண்டில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என்னை 25 வருஷத்துக்கு முன்னாலே ஆசீர்வதித்த தேவன் இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறார்னா இதை விட பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார், நம்பிக்கையோடு இருக்கலாம். தான் நீங்கள் அப்படியே எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். கைகளை உயர்த்தி, ஐயா கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரும்போது அவர் கொடுத்த நாமங்களில் ஒன்று, நீ போ, புதுப்பட்டுக்கு போ, அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கோன்னு சொன்னார். அது பைபிளில் இருக்கிறது. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா என்கிற நாமத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் கர்த்தருடைய சபையின் மூலமாக
தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறார். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காணுமே, நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா தான் நான் எங்க சபையில சொல்லுவேன். உயிரோட இருக்கிறீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு போகுதுன்னு அப்போ கூட அல்லேலூயா அப்படி சொல்லுங்க. புரியுதுங்களா? சாகும்போது கூட அப்படி இழுத்துச்சுன்னா அல்லேலூயா அப்படி சொல்லி செத்தினா நீ நல்ல விசுவாசி. சபையில் இருந்தால் பாஸ்டர் அல்லேலூயா சொன்னா நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ எங்களுக்கு பிரசங்கம் வராதுக்கு நான் பிரசங்கம் அல்லேலூயா சொல்லுற ஆள் கிடையாது. நீ உயிரோட இருக்கிறன்னா அல்லேலூயா சொல்ல வைக்கிற ஆளு. அல்லேலூயா. என்ன நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த நாமங்களில் ஒன்று, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இன்னொன்று, எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உன் வாயால என்ன நீ நல்லவர்னு சொல்லுன்னு சொன்னார். ஆமென். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு நல்லவர் சொல்லுங்க எல்லாரும். இயேசு நல்லவர். மூன்றாவது, கர்த்தருடைய நாமம் நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய நாமங்கள் இருக்கிறது. எனக்கு பிரதானமாய் பிடிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நாமம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்ன நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். அல்லேலூயா. எங்கேயாவது சாட்சி கேட்டீங்களா? ஐயா செய்தியே சாட்சி தான். அவர் சொன்னாரு, நான் செத்துருவேன், சபையில் போயின்னு வந்துட்டேன். சபையில் சொல்லி நான் செத்துருவேன் போயின்னு வந்துட்டாங்க ஐயா. அவரே சொன்னாராம், அவருக்கெல்லாம் சொல்ல டைம் இல்லை. பாருங்க, எவ்வளோ 25 வருஷம் ஆண்டவர் சபையில் சொன்னாரா, செத்துருவேன் குயின்னு வந்துட்டாங்க ஐயாக்கு. ஆனால் கர்த்தர் நித்திச்சுகிறார். அல்லேலூயா. கலத்தடி அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. எல்லாருக்கும் இந்த பாடல். நான் 25 ஆண்டுகள் இனிமேலும் ஐயாவுக்கும் எங்களுக்கும் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கரங்களை தட்டி, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நல்லா 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 கிருபையே. எல்லாம் கை தட்டி கை தட்டி, எல்லாம் கை தட்டி, எல்லாம் கை தட்டி கை தட்டி. ஜீவன் பெருகும்படியாக கேட்ட சத்தியத்தை ஆஸ்வதிக்கும். கரங்களை தட்டி கிருபையே, எல்லாம் கரங்களை தட்டி கிருபையே, கரங்களை தட்டி ஐயா கை தட்டி கிருபையே, தேவ கிருபையே. சொல்லுங்க, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் கர்த்தர் வருகிற வரைக்கும் நம்முடைய ஆயுச நாட்கள் பூர்ணமான பலவீனங்கள் கவலைகள் கண்ணி நம்ம கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்போது 25 ஆண்டுகள் 26 கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். மாலையில் காப்புடன் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் ஆமென். கர்த்தரை துதிப்பதும். சொல்லுங்க, மாலையில் காப்பதும் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கில வரத்திலோ தொலைதூர பயணத்தில். சொல்லுங்க சொல்லுங்க, 25 ஆண்டுகள் இனிமேலும் 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 இடாமல் காப்பதும் கிருபையே. சொல்லுங்க ஐயா, பாதமும் கல்லிலே இடாமல் காப்பதும். எல்லாம் சொல்லுங்க, கிருபையே கிருபையே. எல்லாம் சொல்லுங்க, கிருபையா 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 கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. சொல்லுங்க ஐயா, பாடுங்க ஐயா. உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. ஆமென். உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா. எல்லாம் உங்களையும் மார்க்க ஐயா சொன்ன சாட்சி. 2 கண் பார்வை போயிடுச்சு, பல பலவீனங்கள் போராட்டங்கள். எனக்கு உதவி செய்வா யாரும் இல்லை. நான் நிறைய பேருக்கு உதவி செய்தேன், விசாரிக்க கூட யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு கூட மாத்திரமல்ல, என்னால் இன்று கூட எல்லா பிள்ளைகள், பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு வயசானவங்க, ஆரம்பகால விசுவாசிங்க, இப்போ இருக்கிற விசுவாசிங்க, இனி வருகிற விசுவாசிங்க, எல்லாருடைய கர்த்தருடைய கரமே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்தி வந்த பாதியில் பார்த்தீங்களா எவ்வளோ பாட்டு சந்திச்சிருக்கிறார். யோசேப்பு பல பாட்டு சந்தித்திருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்ற, தோல்வி. சொந்து போகாதீங்க. எதை செய்தாலும் நன்மையை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை, உன் தேவனை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணா மறந்துடலாங்க, யார் வேணா நீங்க மறந்துடலாம். கட்டின கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, மாமனார், மாமியார், மறுபடியும் சொத்து பத்து, பேர், புகழ், பணம் எல்லாமே, உங்கள் டிகினிட்டி எல்லாம் மறந்துடலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா முட்டி போச்சு. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் முடிக்க போகிறேன், நீர் மறப்பதில்லையே.